கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருமையான வருடத்தின் முதலாம் நாளிலே கூட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளோடு பரலோக தேவனின் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியுமாக தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அநேக தடைகள், அன்புள்ளங்களே, அநேக தடைகளுக்கு பிறகு நாங்கள் இந்த பதிவை செய்கிறோம். இதை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகள் எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தை செய்துவிட்டு உங்களுடைய இந்த செய்திக்கு தொடங்கலாம். மகத்துவங்கள் நிறைந்த நல்ல தகப்பனே, அருமையான இந்த வேலைக்காக உண்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. இந்த ஊழியத்தில் ஈடுபடுகிற எங்கள் யாவருடனும் உடைய அன்பின் கரம் கூட இருந்து காத்து வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் கடைசி காலத்திலே விழிப்படைந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய பரிசுத்த ஓய்வு நாளை கைக்கொள்ளவும், உலகத்திற்கு உம்மை குறித்து சாட்சி கொடுக்கவும், 3 தூதுகளை அறிவிக்கவும் ஆண்டவர் கிருபை செய்தார். கர்த்தராகிய இயேசுவின் மூல ஜெபங்களும் பரிசுத்த நிறைந்த பரம தகப்பனே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலும் நாளிலே நாம் தேவனுடைய திருச்சபையினுடைய அடையாளங்கள் என்ன, தேவனுடைய திருச்சபை எப்படிப்பட்ட அடையாளங்களோடு இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் வேதத்திலே பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதே வேளையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய திருச்சபைகள் எப்படி இருக்கின்றன, தேவனுடைய திருச்சபைகள் எப்படி இருக்கின்றன, இதை வேதத்தில் இருந்து நாம் பார்த்து அறிந்து கொண்டு கடைசி காலத்திலே மெய்யான திருச்சபை எது என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த பதிவு செய்யப்படுகிறது. தேவனுக்குள் பிரியமானவர்களே, நாம் வாழுகின்ற இந்த காலம் கடைசி காலத்திலும் கடைசி காலம் என்று அடிக்கடி நம் செய்தியிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆம், ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த 3 தூதுகளிலே 3ஆம் தூது அறிவிக்கிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 3ஆம் தூதை அறிவித்து முடித்து விட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை இந்த உலகத்திற்கு வர இருக்கிறார். மிக சமீபமாக இருக்கிறது அவருடைய வருகை. சமீபமாக இருக்கிற இந்த காலத்திலே உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபைகள் தேவனுடைய சத்தியங்களை தவறான விதத்திலே போதித்துக் கொண்டிருக்கிறது. சத்திய மார்க்கம் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்திலே அதிசயங்களும் அற்புதங்களும் நடத்தப்படுகிறது. திருச்சபைகள் மூலமாக அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து மனிதர்கள் ஓடுகிறார்கள், மக்கள்கள் ஓடுகிறார்கள். ஓடி தேவனுடைய வேதத்தை மறக்கிற காலங்கள் சமயமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வேலையை செய்கிறவர்கள் கிறிஸ்தவ மதத்தின் போதகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய திருச்சபை என்றால் அந்த தேவனுடைய திருச்சபையிலே தேவன் வாசம் பண்ண வேண்டும். அந்த தேவனிடத்திலிருந்து அந்த திருச்சபை மகிமைப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் திருச்சபையை ஆரம்பித்து வைத்திருக்கிறார். இந்த காலம் கடைசி காலத்தில் வாழுகிறோம். எங்கு பார்த்தாலும் யுத்தங்களின் செய்திகள் கேள்விப்படுகிறோம். பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகளிலிருந்து சிறு குழந்தைகள் வரைக்கும் பெரியோர்கள் வரைக்கும் அநேக இடிபாடுகளிலே மடிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலம் இன்று இஸ்ரேல் தேசத்திற்கும் ஈரான் நாட்டிற்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் தேசத்தோட அமெரிக்கா சேர்ந்து ஈரானை தாக்கி கொண்டிருக்கிறது. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளும் யுத்தத்திற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. கடைசி காலத்திலே வாழுகிறோம். எத்தனை பில்டிங்கள் இடிகிறது, நாட்டிலே எவ்வளவு சேதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, நாட்டினுடைய வளங்கள் எவ்வளவு அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
உலகத்தின் அரசியல்கள் எப்படி மாற்றமாக சென்று கொண்டிருக்கிறது, மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு அரசியலிலும் சிக்கி தவிக்கிறார்கள், தொழில் சங்கத்திலே மாட்டியிருக்கிறார்கள், அரசியல் கட்சிகளிலே மாட்டியிருக்கிறார்கள், இசை நிகழ்ச்சிகளிலும் பற்பல சாத்தானுடைய தந்திரமான சிற்றின்பங்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமயமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நிலைமையில இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற, தேவனுடைய திருச்சபையின் போதகர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தேவனுடைய பிரமாணத்தை குறித்து தவறான விதத்திலே மனிதர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே வந்து கல்வாரி மரணம் ஏற்பட்டு மரித்து உயிர் தெழுந்த பிறகு தேவனுடைய பிரமாணமே இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனுடைய பிரமாணம் இல்லை, தேவனுடைய ஓய்வு நாள் இல்லை, தேவன் எந்த நாளை வேண்டுமானாலும் ஓய்வு நாள் ஆக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லுகிற சூழ்நிலைகள் இருக்கிறது. அப்படியானால் இந்த கொடுக்கப்பட்ட காலங்களிலே அவர்கள் சொல்லுகிற கருத்துகள் உண்மையா பொய்யா என்பதை அறிந்து கொள்வதற்காக வேதத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். முதலாவதாக கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே 29வது வசனத்தை நாம் வாசிப்போம். கலாத்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அருமையான ஒரு பதிவை நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே பதிவு செய்திருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால், இன்று இந்த கடைசி காலத்திலே தேவனுடைய திருச்சபையின் அங்கத்தினர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் நாம் ஆபிரகாம் சந்ததியோராக மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் தேசத்திற்கு என்ன சுதந்திரம் இருந்ததோ அதே சுதந்திரம் புதிய ஏற்பாட்டுக்கு திருச்சபையின் பிள்ளைகளுக்கும் இருக்கிறது. ஆபிரகாம் சந்ததிக்கு எப்படிப்பட்ட ஒரு சுதந்திரத்தை தேவன் வைத்திருந்தாரோ அதே சுதந்திரம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற புதிய ஏற்பாட்டுகள் திருச்சபைக்கும் இருக்கிறது என்று நாம் படிக்கிறோம். அப்படி சுதந்திரராக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், திருச்சபை பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள்? அதே கலாத்தியர் புத்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். அருமையான ஒரு செய்தியை தேவன் பதிவு செய்து வைத்திருக்கிறார். தேவனுக்குள் பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய திருச்சபை இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தால் இந்த உலகம் எவ்வளவு நன்மையை பெற்றிருக்கும். யோசித்து பாருங்கள். கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண் என்றும் பெண் என்றும் பேதமே இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும், அடிமை என்றும் சுயாதீனன் என்றும், ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடுகள் இல்லை, வேறுபாடுகள் இல்லை. ஆனால் இன்று இருக்கிற கிறிஸ்துவ திருச்சபை அப்படியா இருக்கிறது? எத்தனை வேறுபாடுகள், ஆணுக்கும் பெண்ணுக்கும் எத்தனை வித்தியாசங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை மத வேற்றுமைகள், எத்தனை ஜாதிகள், திருச்சபையில எத்தனை ஜாதிகள் இருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தை வைத்திருக்கிறோம். தேவனுடைய சத்தியத்தை இந்த உலகத்திற்கு கொடுப்பதற்காக தேவன் நம்மை உப்பாக எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகளோ கிறிஸ்தவ போதகர்களோ இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோமா?
உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் நமக்கு சாரம் கொடுக்க வேண்டுமா? உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரம் ஏற்றப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப சாரம் என்பது என்ன? உப்பு என்பது ஒரு விசுவாசி என்றால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய சாரம் என்ன? பரிசுத்தாவின் வல்லமை பொருந்திய வேத வசனங்கள் சாரமாக இருக்கிறது. அன்பானவர்களே, சத்திய வசனங்களை படிக்கிற நாம் வேத வசனத்தின்படி போதிக்கவில்லை என்றால், வேத வசனத்தின்படி ஊழியம் செய்யவில்லை என்றால், வேத வசனத்தின்படி உலகத்திற்கு நற்செய்திகளை அறிவிக்கவில்லை என்றால், வேத வசனத்தின்படி வாழவில்லை என்றால், வாழ்ந்து கனி கொடுக்கவில்லை என்றால், சாரம் போனவர்கள், சத்தியத்தை படிக்காதவர்கள், சத்தியத்தை அறிந்தும் மறைக்கிறவர்கள், சத்திய பிரமாணங்களை உலகத்திற்கு மறைக்கிறவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுக்குள் பிரியமானவர்களே, வேதத்தை எடுத்து படிக்கிறோம். எத்தனை ஜாதிகள்ங்க கடைசி காலத்தில் வாடுறோம். திருச்சபையில் எத்தனை பிரச்சனைகள், எவ்வளவு ஜாதி வேற்றுமை இருக்கிறது. திருமணங்கள் நடைபெறுகிறது. எத்தனை அவரவர் ஜாதியிலே அவரவருக்கு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரவர் மதங்களிலே அவரவருக்கு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய சத்தியத்தை பொய்யாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய அவல நிலை கடைசி காலத்தில். ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீன் என்றும் இல்லை. எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள ஒன்றாயிட்டோம். அன்பானவர்களே, அப்படி என்றால் என்ன? ஆதிகால இஸ்ரவேல் சபையும் புதிய ஏற்பாட்டு கால திருச்சபையும் ஒன்றாகிவிட்டது. ஆதி காலத்தில் இருந்த சேத்தினுடைய பரம்பரையும் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் இருந்த காயினுடைய பரம்பரையும் கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒன்றாகி இருக்கிறது என்பதை படிக்கிறோம். நல்லா புரிஞ்சுங்க. ஆதிகால சபை யாருடைய சந்ததியாக இருந்தாங்க? நம்முடைய முற்பதாவாகிய சேத்தினுடைய சந்ததிகளாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துனுடைய காரியத்திலே கல்வாரி சிலுவைக்கு பிறகு யார் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள்? புறஜாதிகளாக இருக்கின்ற காயின் பரம்பரை அழைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நோக்கம் என்ன? அது சேத்தினுடைய பரம்பரையாக இருந்தாலும் சரி, அது காயினுடைய பரம்பரையாக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரும் நம்முடைய முற்பதாவாகிய ஆதாமுடைய பிள்ளைகள். ஆதாமுடைய பிள்ளைகளை ரட்சிப்பு திட்டத்திலே மீட்டு எடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். மொத்தத்திலே ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லாம் சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்து மீட்கப்பட வேண்டும், சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட வேண்டும். சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தால் தேவனுடைய திருச்சபையிலே ஆண் என்றும் பெண் என்றும் என்ற வித்தியாசம் இருக்கும். சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் இருந்தால் தேவனுடைய திருச்சபையிலே மத வேற்றுமைகள் இருக்கும். அடிமைகள் என்றும் சுயாதீனம் என்றும் வேற்றுமைகள் இருக்கும். அந்த இருந்த பாரம்பரியத்திலே இருந்து கொண்டே இயேசுவையும் துதிக்கிற விசுவாச பிள்ளைகளும், இயேசுவை போதிக்கிற போதகர்களும், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். மறுபடியும் ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், நாம் கிறிஸ்துவனுடையவர்களானால் நம்மளிடத்திலே பிரிவினைகள் இருக்கலாமா? ஒருவரின் இடத்தில் ஒருவர் அன்பு செலுத்துகிறோமா? தேவனுடைய நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோமா? ஜாதி வேற்றுமைகளும், மத வேற்றுமைகளும், மொழி வேற்றுமைகளும், அடிமை என்ற வேற்றுமைகளும், எஜமான் என்ற வேற்றுமையும் இப்படி வைத்துக் கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்ட முடியுமா? முடியாது. ஆகையினால்தான் இந்த கருத்துக்களை நாம் படிக்கிறோம். அடுத்ததாக என்ன முக்கியமான காரியம் படிக்கும் பொழுது, இதற்கான நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் நீங்கள் ஆபிரகாம் சந்ததியாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா ஆபிரகாம் சந்ததி எப்படி இருந்தது? புதிய ஏற்பாட்டு கால சபையிலே நாம் படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் படிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும்
நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. ரைட்டுங்களா? அருமையான ஒரு சத்தியத்தை சுருக்கமாக படிக்கிறோம். இஸ்ரவேல் சபை இருந்தது என்றால் இஸ்ரவேல் சபைக்கு ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு ஆராதனை நடக்கிறது என்றால், திருச்சபை நடக்கிறது என்றால், அந்த திருச்சபையினுடைய மூலக்கூறுகள் என்ன? அதனுடைய அடையாளங்கள் என்ன? ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை இந்த திருச்சபைக்கு வைத்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும். நம்பர் 1, இஸ்ரவேல் திருச்சபைக்கு கொடுத்த அதிகாரம் என்ன? புத்திர சுவிகாரம். தேவனுக்குள் பிரியமானவர்களே, புத்திர சுவிகாரம். ஆதிகால திருச்சபை எப்படி புத்திர சுவிகாரம் பெற்றது? நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு வந்து மரித்து உயிர் தெழுந்த பிறகுதான் உலக மக்களுக்கு எல்லாருக்கும் புத்திர சுவிகாரம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லிக் கொள்ளுகிற வேளையிலே, ஆதாமுக்கு எப்படி புத்திர சுவிகாரம் கிடைத்தது? ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனுடைய பிரமாணத்தை விட்டு விலகிய பிறகு அவர்களுக்கு எப்படி புத்திர சுவிகாரம் கிடைக்கும்? அப்படியானால் பழைய ஏற்பாட்டு கால திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி புத்திர சுவிகாரம் கிடைத்தது என்று படிக்கிறோம். அன்பானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆதாம் ஏவாளுக்கு தேவன் தோல் உடைகளை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. தோல் உடைகளை உண்டாக்கி ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்தார். அப்படியானால் அவர்களுக்கு ரட்சிப்பின் திட்டம் அறிவிக்கப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவத்துவத்தின் 2வது நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் பாவங்களுக்காக மரிக்க போகிறார், மனிதனாக வரப்போகிறார். அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு பெறப்போகிறோம், நீதிமன்களாக மாற்றப்பட போகிறோம், பரிசுத்தவன்களாக மாறப்போகிறோம் என்று சொல்லிய காரியங்களிலே ஆதிகால திருச்சபையிலே அந்த வசனத்தின்படி ஆண்டவராகிய மேசியா முன்குறிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் மேசியாவினுடைய 1ஆம் வருகைக்கு காத்திருந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆசரிப்பு கூடார முறைமைகளை கற்றிருந்தார்கள். ஆசரிப்பு கூடார முறைமையின்படி மேசியாவினுடைய வருகையை எதிர்பார்த்திருந்தார்கள். அதன் மூலமாக அவர்கள் புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே விசுவாசத்தோடு இருந்தார்கள். ஆகையினாலே இஸ்ரவேல் திருச்சபைக்கு புத்திர சுவிகாரம் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டு கால திருச்சபை என்ன செஞ்சாங்க? மேசியா வருவார் என்று எதிர்பார்த்து விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள், விசுவாசத்தோடு பலியிட்டார்கள், புத்திர சுவிகாரத்திற்கு பங்காளிகளாக மாறினார்கள் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு திருச்சபை இருக்கிறது என்றால் பாவம் செய்த பிறகுதான் ஆதாமுடைய சந்ததிகளுக்கு திருச்சபையினுடைய முறைமைகள் கொடுக்கப்படுகிறது. அதற்கு முன்னாடியும் திருச்சபை இருந்தது. பாவம் செய்யாத திருச்சபை ஆதாம் ஏவாள் இருந்தார்கள். பாவம் செய்த பிறகு புத்திர சுவிகாரம், சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து விலை கொடுத்து வாங்கிய அந்த புத்திர சுவிகாரம். எப்படி விலை கொடுத்து வாங்கினார் ஆண்டவர்? நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலே 18-19 வசனங்களை நாம் வாசிப்போம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். கவனிக்கிறீங்களா? அவங்க எப்படி விசுவாசிச்சாங்க? மாசற்ற குற்றமற்ற விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்தினாலே நான் மீட்கப்பட போகிறோம், புத்திர சுவிகாரம் பெறப்போகிறோம் என்ற நம்பிக்கையிலே விசுவாசத்தோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய
முதலாம் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்கள் இஸ்ரவேலர்கள். அவர்கள் இஸ்ரவேலர்களே. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர்கள் இஸ்ரவேலர்களே. நீ இஸ்ரவேலனாக மாற வேண்டுமானால் புத்திர சுவிகாரம் உடைய பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். புத்திர சுவிகாரம் என்னன்னு புரியுதுங்களா உங்களுக்கு? சாத்தானுடைய ராஜ்யத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிற அந்த காரியம் புத்திர சுவிகாரம். தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை தந்து, தன் ஜீவனை தந்து இந்த திருச்சபையை மீட்டெடுத்திருக்கிறார். அப்படி மீட்டெடுக்க போகிறார், அவர் வரப்போகிறார் என்ற அசையாத நம்பிக்கையோடு நம்முடைய முற்பிதாக்களும் நம்முடைய தீர்க்கதரிசிகளும் அவர்கள் எல்லாம் தேவனுக்கென்று வாழ்ந்தார்கள். தேவனுக்கென்று நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ்ந்தார்கள். அதான் இஸ்ரவேல் சபை. அப்போ ஒரு சபை இருக்கிறது என்று சொன்னால் அந்த திருச்சபையானது புத்திர சுவிகாரத்தை பெறுகிற திருச்சபையாக இருக்க வேண்டும். புத்திர சுவிகாரத்தை பெறாத திருச்சபைகள் அநேகம் இந்த உலகத்தில் இருக்கின்றன. ஆனால் தேவனுடைய நாமத்தை இந்த உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆகையினால்தான் இந்த சத்தியத்தை இந்த உலகத்திற்கு இந்த காலகட்டத்தில் அறிவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. புத்திர சுவிகாரம். நம்பர் 2, மகிமையும். அந்த தேவனுடைய திருச்சபைக்கு அந்த மகிமை பெற்ற திருச்சபையாக இருக்க வேண்டும். தேவனுடைய மகிமை தேவ பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காத பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவர்கள் தான் மகிமை உடையவர்கள். தேவனுடைய மகிமை அந்த திருச்சபையிலே தங்கியிருக்க வேண்டும். தேவனுடைய வல்லமை அந்த திருச்சபையிலே தங்கியிருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் அந்த திருச்சபையிலே தங்கியிருக்க வேண்டும். தேவனுடைய பரிசுத்தவான்கள் தேவனுடைய திருச்சபையிலே எழும்ப வேண்டும். நீதிமான்கள் எழும்ப வேண்டும். குற்றமற்றவர்கள் எழும்ப வேண்டும். அப்படி என்று பார்க்கிறோம். மகிமை குறித்து மறுபடியும் படிப்போம். அடுத்ததாக உடன்படிக்கைகளும். ரைட்டுங்களா? அந்த திருச்சபையை உருவாக்குவதற்காக தேவன் அநேக உடன்படிக்கைகளை நம்முடைய முற்பிதாக்களோடு செய்து கொண்டார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். அதான் ஆதியாகமம் புத்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அது உடன்படிக்கை. நான் இந்த உலகத்திலே வந்து மனிதனாக பிறக்க போகிறேன். நீங்கள் செய்த பாவத்திற்காக என்னுடைய ரத்தம் இந்த உலகத்திலே சிந்தப்பட போகிறது. அதற்கு மாதிரியாக நீங்கள் ஆட்டை எடுத்து பாருங்கள். ஆட்டை பலியிடும் பொழுது என்னுடைய மரணத்தை நீங்கள் எப்படி ருசி பார்க்க போகிறீர்கள் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். அப்போ உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். நோவோடு உடன்படிக்கை செய்தார். நம்முடைய முற்பிதாக்களாகிய மோசேயோடு உடன்படிக்கை செய்தார். யாக்கோபோடு உடன்படிக்கை செய்தார். எல்லா உடன்படிக்கையும் எதற்காக? மோரியா மலையிலே உடன்படிக்கை நடத்த செய்தார். சீனாய் மலையிலே உடன்படிக்கை செய்தார். பிரமாணத்தை வைத்து, பிரமாணத்தை மீறக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய பிரமாணத்தை மீறக்கூடாது. பிரமாணத்தின் பிரகாரம் நடக்க வேண்டும். அதற்கான பிரமாணமும் சடங்காச்சார பிரமாணங்களும் சீனாய் மலையிலே கொடுக்கப்பட்டது. அப்படியானால் திருச்சபை தேவனுடைய உடன்படிக்கைக்கு சொந்தமானதாக காணப்பட வேண்டும். தேவனோடு உடன்படிக்கை செய்த திருச்சபையாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் கூட தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும். உடன்படிக்கை நமக்கு ரோமர் புத்தகம் 12வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமர் புத்தகம் 12:1 அப்படி இருக்கு. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. 2வது வசனத்தையும் வாசிங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்.
தேவனோடு உடன்படிக்கை செய்து கொண்டு தேவனுடைய திருச்சபையின் அங்கத்தினர்களாக மாற வேண்டும் என்று தேவன் பவுலார் மூலமாக இந்த சத்தியங்களை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். தேவனுடைய திருச்சபைக்கு வருகிற தேவனுடைய பிள்ளைகள் புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும். மறுரூபம் ஆவதற்கு ஏற்ற குணநலங்களை பெற்றிருக்க வேண்டும். உலகத்தில் சத்தியம் அறியாதமல் இருக்கிற சகோதர சகோதரிகளைப் போல வாழக்கூடாது. பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தன்னையே ஜீவ பலியாக ஒப்படைக்க வேண்டும். உடன்படிக்கை ஆண்டவர் அந்த உடன்படிக்கை தான் செய்தார். என்னையே ஜீவ பலியாக நான் ஒப்படைக்கிறேன் உங்களுக்காக. உடன்படிக்கை என்னன்னு தெரியுதுங்களா? என்னையே ஜீவ பலியாக உங்களுக்காக ஒப்படைக்கிறேன். என் ஜீவனை தருகிறேன். என் ஜீவனை தந்து உன்னை மீட்டெடுக்க போகிறேன். உடன்படிக்கை செய்தார் ஆதாமோடு. இப்ப நாம் என்ன உடன்படிக்கை செய்யணும்? எங்களுக்காக ஜீவனை தந்து மீட்டெடுத்த தேவனே, உமக்காக பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமல் வாழ்ந்து நீர் இந்த உலகத்திற்கு ஜீவ பலியாக ஒப்படைத்தது போல, உலகத்திற்காக உம்முடைய ஜீவனை ஒப்படைத்தது போல நாங்களும் எங்களுடைய ஜீவனை ஜீவ பலியாக உம்முடைய பலிபீடத்திலே வைக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி உடன்படிக்கை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதான் உடன்படிக்கை. உடன்படிக்கை என்றால் என்ன? தேவன் மனிதனோடும் மனிதன் தேவனோடும் பேசி நீதியின் பாதையிலே செல்லுகிற ஒரு வாழ்க்கை தான் உடன்படிக்கை. பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உடன்படிக்கை செய்யப்பட்டது. அன்பானவர்களே, உடன்படிக்கை என்ன? பிரமாணம் மீறப்படக்கூடாது. பிரமாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கள் கூட சிதையக்கூடாது. தேவனுடைய பிரமாணத்தில் இருந்த ஒரு எழுத்துக்கள் சிதைந்தால் அதற்கு பதிலாக வானமும் பூமியும் அழிந்து போகும், வானத்தையும் பூமியையும் அழித்து விடுவேன் என்று நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து பிறந்த நாளிலே அவர் சொல்லி இருக்கிறார் நமக்கு. அப்போ உடன்படிக்கை எதற்காக என்றால் தேவனுடைய பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்கு என்று பார்க்கிறோம். புத்திர சுவிகாரம் எதற்கு என்றால் தேவனுடைய பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்கு என்று பார்க்கிறோம். மகிமை எதற்கு என்றால் தேவனுடைய பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்கு என்று பார்க்கிறோம். இப்ப முதலாவதாக 1 புத்திர சுவிகாரம், 2 மகிமை, 3 உடன்படிக்கைகள். சரிங்களா? உடன்படிக்கை என்னன்னு தெரியுதுங்களா? புரிந்து கொள்ள வேண்டும். 4வது காரியம் நியாயப்பிரமாணம். சரிங்களா? நியாயப்பிரமாணம். தேவன் இந்த உலகத்திலே இஸ்ரவேல் சபைக்கு 2 வகையான நியாயப்பிரமாணங்களை தந்தார். 1, தேவனே தம்முடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்த 2 கற்பலைகள் அடங்கிய 10 பிரமாணங்கள். அந்த 10 பிரமாணங்களை பரிசுத்த குலைச்சலாக்காமல் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக மோசேயினிடம் எழுதி கொடுத்த சடங்காச்சார பிரமாணங்கள். அன்பானவர்களே, நியாய பிரமாணம்னு படிக்கும் பொழுது நிறைய பேர் ரொம்ப அந்த நியாய பிரமாணத்தை பத்தி ரொம்ப குழம்பிக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்றேன், அன்பானவர்களே, இந்த உலகம் இன்று ஆளப்படுகிறது ஜனாதிபதியினாலோ பிரதம மந்திரியினாலோ உலகத்தில் இருக்கிற முதலமைச்சர்களாலோ ஐக்கிய நாட்டு தலைவர்களாலோ இந்த உலகம் ஆளப்படுகிறது என்றால் சட்டத்திட்டம் இல்லாமல் உலகம் ஆளப்படுமா? அவர்களை ஆளுநர் என்று சொல்லுகிறோம், ஜனாதிபதி என்று சொல்லுகிறோம். அந்த ஜனாதிபதியின் இடத்துல என்ன இருக்கிறது? ஒரு நாட்டினுடைய சட்டம் இருக்கிறது, ஒரு நாட்டினுடைய சட்ட புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தின் பிரகாரம், அந்த சட்டத்தின் பிரகாரம் அவர் தமது ஜனங்களை வழிநடத்த வேண்டும். அதற்காக நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணம் இருக்க வேண்டும். நீ இந்த கருத்தை பேசுவதற்காக தான் இந்த செய்தியை நான் எடுத்திருக்கிறேன். அன்பானவர்களே, நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய போதகர்கள், மெத்த படித்தவர்கள், வேதம் அறிந்தவர்கள், விமானத்திலே பறக்கிறவர்கள், வசதி வாய்ப்போடு இருக்கிறவர்கள்,
தேவனிடத்திலே வந்து செல்வங்களை பெற்றவர்கள், மகிமையை பெற்றவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள், உலகத்திற்கு அறிவிக்கிறார்கள் என்றால், தேவன் கல்வாரி சிலுவையோடு பிரமாணத்தை ஒழித்து விட்டார். இந்த செய்தியை இவ்வளவு நேரம் கொடுக்கிறது முக்கியமான கருத்தே அதுதான். அன்பானவர்களே, தேவ பிரமாணம் சிலுவையில வந்ததோடு, சிலுவை மரணத்தோடு தேவனுடைய 10 பிரமாணம் ஒழிந்து விட்டது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டு கால திருச்சபையில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு கால திருச்சபை, பழைய ஏற்பாட்டு புத்தகம் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு புத்தகத்திலே ஓய்வு நாள் இருக்கிறதா என்று கேள்வி கேட்கிறார்கள். நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள், ஒன்று ஒன்றாக அடுக்கி இருக்கிறது. நியாய பிரமாணம், சரிங்களா? நியாய பிரமாணம், நியாய பிரமாணம் என்ன? எந்த நியாய பிரமாணம்? ஒரு சபைக்கு எந்த நியாய பிரமாணம் இருக்கணும்? எந்த நியாய பிரமாணம் மீறப்பட்டது? ஆதாம் சடங்காச்சார பிரமாணத்தையா மீறினான்? என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆதாம் மீறிய பிரமாணம் சடங்காச்சார பிரமாணமா? பரலோக ராஜாவின் பிரமாணம், 10 பிரமாணம். 10 பிரமாணத்தை ஆதாம் மீறினான் என்று பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரலோக குடும்பத்திலே குழப்பங்கள் ஏற்பட்டது. பரலோக குடும்பத்திலே நீதி சரிந்தது, சத்தியம் தரையிலே தள்ளப்பட்டது. அங்கு மீறப்பட்ட பிரமாணம் சடங்காச்சார பிரமாணமா, தேவனுடைய 10 பிரமாணமா? சாத்தானை பாவி என்று நியாயம் தீர்த்தது தேவனுடைய 10 பிரமாணமா அல்லது சடங்காச்சார பிரமாணமா? ஒரு மனிதனை நீதிமான் என்று சொல்ல வைப்பதே 10 பிரமாணமா சடங்காச்சார பிரமாணமா? துணிகரமாக உலகத்தில் இருக்கக்கூடிய அன்பான சகோதர சகோதரிகள் 10 பிரமாணத்தை ஆண்டவர் சிலுவையிலே அடித்து ஒழித்து விட்டார் என்று போதகம் செய்கிறார்கள். அணி அணியாக சகோதர சகோதரிகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக பெருந்திரளாக அவர்கள் நடத்துகிற திருச்சபைக்கு சென்று தேவனை வழிபடுகிறார்கள். அப்படியானால் அங்கு பாருங்க, நியாய பிரமாணமும் அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்கு? தேவ ஆராதனையும். பிரியமானவர்களே, நியாய பிரமாணம் இல்லாமல் தேவனை ஆராதனை செய்ய முடியுமா? நான் அறிந்த சத்தியத்தை, தேவனுடைய ஆஸ்தரிப்பு கூடார சத்தியத்தை உங்களுக்கு மென்மேலும் நான் அறிவிக்க காத்திருக்கிறேன், அறிவிக்க போகிறேன். நிறைய யூடியூப் சத்தியம் போட வேண்டும் என்று இருக்கிறேன். நிறைய தடங்கல்கள் வருகிறது. அன்பானவர்களே, தேவனுடைய பிரமாணம் இல்லாமல் ஆராதனை நடக்குமா? இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது? தேவனுடைய பிரமாணம் இல்லாமல் ஆராதனை நடக்குமா என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும்? இந்த பகுதியில மிக முக்கியமான பகுதி. அன்பான தேவனுக்குள் பிரியமானவர்களே, நாம் வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். வேதத்தை எடுத்து வாசிக்க வேண்டும். வசனத்தை எடுத்து வாசிப்போம். லேவியராகம புத்தகம் 16வது அதிகாரம் 16வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். பைபிள் கொடுங்க. லேவியராகம புத்தகம் 16வது அதிகாரம். பதிமூன்றாவது வசனத்தையும் 15வது வசனத்தையும் சுருக்கமாக வாசிப்போம். லேவியராகம புத்தகம் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தையும் 15வது வசனத்தையும் சுருக்கமாக வாசிப்போம். நாம் சாகாதபடிக்கு தூப மேகமானது சாட்சி பெட்டியின் மேல் இருக்கும்,
கிருபாசனத்தை மூடத்தக்கதாக கர்த்தருடைய சந்நிதியில் அக்கினியின் மேல் தூபவர்க்கத்தை போட கடவன். பின்பு ஜனத்தினுடைய பாவ நிவாரண பலியான வெள்ளாட்டு கடாவை அவன் கொன்று அதன் இரத்தத்தை திரைக்கு உட்புறமாக கொண்டு வந்து காளையின் இரத்தத்தை தெளித்தது போல அதன் இரத்தத்தையும் கிருபாசனத்தின் மேலும் அதற்கு முன்பாகவும் தெளித்து படிக்கிறோம். சரிங்க, குழம்பிக்க வேண்டாம், தெளிவாக புரிந்து கொள்ளுவோம். இந்த பகுதி ஆசரிப்பு கூடாரத்தில் இரண்டாம் பகுதியை குறித்து இதில் நாம் படிக்கிறோம். தேவனுடைய கிருபாசனம் இருந்தது. தேவனுடைய கிருபாசனம் எதன் மேல் இருந்ததுன்னு படிக்கிறோம், பார்த்து சொல்லுங்க. தேவனுடைய கிருபாசனம் எதன் மேல் இருந்தது? சாட்சி பெட்டிக்கு மேலே இருந்தது. தேவனுடைய கிருபாசனம் சாட்சி பெட்டிக்கு மேலே இருந்தது. அப்போ சாட்சி பெட்டி இல்லாம தேவனுடைய கிருபாசனம் இருக்காது, சிங்காசனம் இருக்காது. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். என்னங்க நீங்க, நாங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறோம், நீங்க பழைய ஏற்பாட்டு கால சத்தியத்தை கொண்டு வந்து இதுல சொல்றீங்களே, அந்த கிருபாசனத்துக்கும் இந்த சாட்சி பெட்டிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? எந்த காலத்துல எந்த சத்தியம் பேசணும் தெரியாதா உங்களுக்கு? உங்களுடைய போதகத்தெல்லாம் நாங்கெல்லாம் கேட்கணுமா? எங்களுடைய போதகர்கள்லாம் பாருங்க, அதிசயங்களை குறித்தும் அற்புதங்களை குறித்தும் எவ்வளவு அழகா பேசுறாங்க. எங்களுடைய சபைகள் எல்லாம் எவ்வளவு அதிசயம் நடக்குது, எவ்வளவு அற்புதங்கள் நடக்குது. இந்த காலத்துல போயிட்டு வேதத்தை எடுத்து பேசுறீங்களே அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். அன்பானவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, நிறைய சத்தியங்களை நான் ஒளிப்பதிவு செய்து வைத்திருக்கிறேன், அநேகர் பார்ப்பதில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? சரிங்களா? ஒரு பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், ஒரு மனிதன் செய்த பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், அதற்காக செலுத்தப்படுகிற ஒரு ஆட்டின் பலி ரத்தம் எதன் மேல் தெளிக்க வேண்டும்? அல்லது காளையின் ரத்தத்தை எதன் மேல் தெளிக்க வேண்டும்? எதன் மேல் தெளித்தால் பாவ பரிகாரம் நடக்கும்? புரிஞ்சுங்க. ஆசாரியன் தனக்கான, தன்னுடைய குடும்பத்திற்கான ஒரு காளையை தெரிந்து கொண்டு தன்னை சுத்திகரிப்பதற்காகவும், தன்னுடைய குடும்பத்திலே தீட்டு இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தை சுத்திகரிப்பதற்காகவும், தேவனுடைய மகா பரிசுத்தத்திலே பிரவேசிக்கும் பொழுது சாகாமல் இருப்பதற்காக அதற்கு ஒரு காளையை தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த உலக மக்கள் உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியானால் உலக மக்களுக்காக மரிக்க இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சீட்டு போடப்பட்ட அந்த வெள்ளாட்டு கடாவினுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த திரையின் உட்புறமாக இருக்கிற மகா பரிசுத்தலத்தில் இருக்கிற கிருபாசனத்தில் இருக்கிற சாட்சி பெட்டியின் மேல் அந்த ரத்தத்தை தெளித்தால் மட்டுமே பாவ மன்னிப்பு நடைபெறும். இதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தாலும் சரி, இல்ல அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யப்படுகிற திருச்சபையில் இருந்தாலும் சரி, அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் ஒருவரும் பரலோக ராஜ்யம் செல்ல முடியாது, தேவனுடைய ஊழியத்தை அறிந்து கொள்ள முடியாது. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். ஆகையினால சொல்ற, கிருபாசனம் இருந்தால் அங்கு சாட்சி பெட்டி இருக்கும், சாட்சி பெட்டிக்குள்ளே தேவனுடைய 10 பிரமாணம் இருக்கும். ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. எபிரேயர் புத்தகம் 9வது அதிகாரம், எபிரேயர் 9:18-26. அந்தப்படி முதலாம் உடன்படிக்கையும் ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. எப்படி எனில், மோசே நியாய பிரமாணத்தின்படி சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு இளங்காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசப்போடும் கூட எடுத்து
புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் ரத்தம் இதுவே என்று சொன்னான். இவ்விதமாக கூடாரத்தின் மேலும் ஆராதனைக்குரிய சகல பணிமுட்டுகளின் மேலும் ரத்தத்தை தெளித்தான். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். நிறுத்துங்க, படிப்போம். எதெல்லாம் நீங்க மனிதர்கள் பாவம் செய்யறாங்க, பாவம் செய்வதனால என்னென்ன தீட்டுப்பட்டு இருக்கு அதை நீங்க கவனிக்கணும். மோசே என்ன செஞ்சாரு? ஆமா, அந்த ஆட்டுக்கடா வெள்ளாட்டுக்கடா ரத்தத்தை எடுத்து எதன் மேலெல்லாம் தெளிச்சாரு? ஆமா, நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மீது தெளித்தாரு, கூடாரத்தின் மீது தெளித்தார். மனிதர்கள் செய்கிற பாவத்தினாலே தேவனுடைய ஆலயம் தீட்டுப்பட்டு இருக்கிறது என்பதை இதை காட்டுகிறது. அங்கு இருக்கிற பொருட்கள் எல்லாம் சுத்திகரிக்க வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மீதும் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பொருட்கள் மீதும் மோசே இதை செய்தார். நீங்க கவனிக்கலாம், மேற்கொண்டு படிங்க. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மனிதனாக பிறந்து தேவ ஆட்டுக்குட்டியாக மண்ணிலே ரத்தம் சிந்தவில்லை என்றால் உலக மக்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. படிக்கலாம். அப்படியானால் ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. நல்லா புரிஞ்சுங்க. அப்படின்னா என்ன செய்யப்படுது? முதலாம் உடன்படிக்கை இஸ்ரவேல் காலத்தில், யூதர்கள் காலத்தில் இருந்த ஆசரிப்பு கூடாரம் முதலாம் உடன்படிக்கை. அந்த ஆலயம் கோர்ட்டு, ஆலயம் என்றால் கோர்ட், நீதிமன்றம். அன்பானவர்களே, ஆலயம் நீதிமன்றமாக மாறிவிட்டது. அதையெல்லாம் நம்ம நிறைய புரிஞ்சுக்கணும். ஆலயம் எப்பொழுது நீதிமன்றமாக மாறியது? பாவ பரிகாரம் எல்லாம் எப்படி செய்யப்படுகிறது? நம்மள கவனிக்கணும். பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள். சரிங்களா? எது? அப்ப இளங்கால ரத்தம் அந்த பிரதான ஆசாரியனுடைய பாவத்தை போக்கிடுமா? பிரதான ஆசாரியனுடைய மனைவி பிள்ளைகளுடைய பாவத்தை போக்கிடுமா? நல்லா புரிஞ்சுங்க. இளங்காலை ரத்தம் பிரதான ஆசாரியன் ஆரோன்னு வைத்துக் கொள்ளுங்களேன், இல்ல ஆரோனுடைய சந்ததி என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அந்த அவர்களுடைய பாவத்தை போக்குமா இளங்கால ரத்தம்? அப்படியானால் ஆட்டு வெள்ளாட்டுக்கடை ரத்தம் வந்து ஜனங்களுடைய பாவத்தை போக்குமா? அன்பானவர்களே, உலகத்திலே கள்ள போதகர்கள் எழும்பியிருக்கிறார்கள். கள்ள போதகர்கள் எழும்பியிருக்கிறார்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப வெள்ளாட்டுக்கடை ரத்தம் வந்து எல்லாருடைய பாவங்களையும் போய்க்கிடுமா? சாயலானவைகள். பரலோக ஆலயத்திலே நடக்கிற அந்த நியாய தீர்ப்பை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த நீதிமன்றத்திலே எப்படி மனிதர்கள் நியாயம் தீர்க்கப்பட போகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு மாதிரியாக, சாயலாக பூமியிலே தேவன் ஆசரிப்பு கூடார முறைமையை உண்டாக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். படிங்க. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. சாயலானவைகள் மாதிரியா இருந்தது கூட பலிமுறையை வைத்து சுத்திகரிப்பு செய்திருக்கிறார்கள். படிங்க. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷ பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. ரைட்டுங்களா? சாயலான இருந்தவைகளுக்கு இளங்காலை ரத்தம்,
வெள்ளாட்டுக்கடை ரத்தம், செம்மறியாட்டினுடைய ரத்தம் சிந்தப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், சாயலான இருந்த ஆலயமே தீட்டுப்பட்டு இருக்கிறது என்று, அந்த தீட்டை கழிப்பதற்காக ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது என்றால், மனிதர்களுக்கு மாதிரியாக அது காண்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அந்த நியாய தீர்ப்பு காண்பிக்கப்பட்டதற்கு என்றால், பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆலயம், அந்த ஆலயத்திற்கு யாருடைய ரத்தம் தேவை என்பதை பார்க்க வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆலயத்திற்கு யாருடைய ரத்தம் தேவை நம்ம எடுத்து பார்க்கணும். ரைட்டுங்களா? அதை எடுத்து படிக்கிறோம். அடுத்ததாக யாத்திராகமம் புத்தகம் 16வது அதிகாரத்துல, யாத்திராகமம் புத்தகம், மன்னிக்கணும், அதுதான் லேவியர் ஆகணும்னு சொல்லிட்டேன், நீங்க எடுத்து பார்க்கலாம். 40வது அதிகாரம், யாத்திராகமம் புத்தகம் 40வது அதிகாரத்துல, யாத்திராகமம் புத்தகம் 40வது அதிகாரம் 20-21 எடுத்து படிப்போம். பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய், பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து, 20-21 பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்த, பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி சாட்சி பிரமாணத்தை எடுத்து, சாட்சி பிரமாணத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து, அதை பெட்டியிலே வைத்து, பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி, பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி, பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து, பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து, பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய், பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து, மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து, சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான், சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடி. போதும். 20-21 படிச்சாச்சா? சரிங்களா? இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆசரிப்பு கூடார முறைமையை செய்த அந்த மோசே தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி செய்தாரா, சுய அறிவினாலே செய்தாரா, சுய ஞானத்தினாலே செய்தாரா, கர்த்தர் கற்பித்தபடி செய்தாரா? கற்பித்தபடி செய்தார். அப்படியானால் அந்த சாட்சி பெட்டி எதிலே வைக்கப்பட்டது? கிருபாசனத்துல. திரைச்சலைக்கு உள்ளார என்ன இருந்தது? கிருபாசனம் இருந்தது. படிக்கிறீங்களா? சாட்சி பெட்டி எங்க வைத்தார் அவரு? சாட்சி பிரமாணத்தை எடுத்து, அதான் சாட்சி பிரமாணத்தை எடுத்து பெட்டியிலே வைத்தார். சாட்சி பிரமாணம் என்றால் தேவனுடைய 10 பிரமாணம் என்பது பொருள். பெட்டியிலே வைத்தார். அந்த கிருபாசனத்துக்கு, அந்த பெட்டிக்கு மேலதான் கிருபாசனம், தேவனுடைய கிருபாசனம் இருந்தது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா சாட்சி. இது எங்க நடந்தது? முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே. யார் செய்தார்? மோசே செய்தார். எப்படிப்பட்ட ஆராதனை? பரலோகத்தில் நடக்கிற ஆராதனைக்கு சாயலானவைகள், சாயலான ஆராதனை. சாயலான ஆராதனைன்னா அங்கு வேறு இங்கு வேறா? கர்த்தர் கற்பித்தபடியே என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தர் கற்பித்தபடி என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 11வது அதிகாரத்திலே 19வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தல் புத்தகம் 11வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கை பெட்டி காணப்பட்டது. அப்பொழுது மின்னல்களும் சத்தங்களும் இடிமுழக்கங்களும் பூமி அதிர்ச்சியும் பெரும் கல்மழையும் உண்டாயின. நல்லா கவனிங்க. இன்னைக்கு எல்லாம் வேதத்தை, பழைய ஏற்பாட்டு காலத்தையும், பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த வேதத்தையும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கிற வேதத்தையும் கண்ணோக்கி பார்க்காதபடிக்கு விசுவாச பிள்ளைகளை, அவருடைய கண்களை குருடாக்குகிற போதகர்கள், போதகிகள் உலகத்திலே எழும்பியிருக்கிறார்கள். பரலோக ஆலயத்திலே சாட்சி பெட்டி காணப்பட்டது. சாட்சி பெட்டி எத்தனாவது அறையில் இருக்கும்? 2வது அறையில் இருக்கும். திரைக்கு உள்ளார இருக்கும். யோவான் பார்க்கும் பொழுது அந்த திரைச்சீலை நீக்கப்பட்டிருந்தது. 2வது அறையை யாருமே பார்க்கவே முடியாது. ஆனால் பத்மதீவில் இருந்த யோவானுக்கு ஆண்டவர் அது காட்சி கொடுக்கும் பொழுது அந்த திரைச்சீலை நீக்கப்பட்டிருந்ததை
பார்க்கிறோம். அங்கு சாட்சி பெட்டி இருந்தது என்று பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 5வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 5:6. அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளையாம். இந்த இடத்துல படிக்கிறோம், அடிக்கப்பட்ட வண்ணமாக தேவ ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்திற்கு முன்னாடி நிற்கிறார். எல்லாம் உங்களுக்கு கவனிக்கணும், சிங்காசனத்திற்கு முன்னாடி போய் நிற்கிறார். இப்ப என்ன இங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல என்ன படிச்சோம்? ஜனங்களுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்துகிற அந்த வெள்ளாட்டினுடைய ரத்தத்தை எடுத்து அந்த மகா பிரதான ஆசாரியன் திரைச்சேலைக்கு உள்ளார போய், திரைச்சேலைக்கு உள்ளார இருந்த கிருபாசனத்திட்ட போய் தூப மேகத்தோடு நேரடியாக பார்க்க கூடாதபடிக்கு அதில் இருந்த சாட்சி பெட்டியில் இருந்த 10 பிரமாணத்தின் மீது அந்த வெள்ளாட்டு கடவுளுடைய ரத்தத்தை தெளித்தான் என்று பார்க்கிறோம். மாதிரியா இருந்தது. இது கவனிங்க, இது கம்ப்யூட்டர் காலம், இது விஞ்ஞான காலம். விஞ்ஞான காலத்துல இந்த சத்தியெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்காதீங்க சகோதர சகோதரிகளே. அறிவின் மிகுதினால ஆண்டுடைய வேதத்தை புறம்பாக தள்ளாதீர்கள். விஞ்ஞான வளர்ச்சினாலே தேவனுடைய வேதத்தை புறம்பாக்காதீர்கள். கள்ள போதகர்கள் சொல்லும் சத்தியத்தை, பொய்யான சத்தியங்களை நீங்கள் புறம்பாக்க தள்ளி போட வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பரிசுத்தலத்துல பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக தன்னுடைய சொந்த ரத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்ப தேவாலயம் தீட்டுப்பட்டிருக்கு, தேவனுடைய பிள்ளைகள் தீட்டு உள்ளவர்களாக இருக்கிறார்கள், நேர பிரமாணத்தை மீறி இருக்கிறார்கள். இப்ப மீறி இருக்கிறதை சரி செய்ய வேண்டுமானால் ஆராதனை நடக்க வேண்டும். தான் முக்கியமான பகுதி. இப்ப ஆண்டவர் அங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். நான் இந்த கருத்தை உங்களுக்கு முக்கியமா வலியுறுத்துற காரணம் என்னன்னா, தேவனுடைய கிருபாசனமும் கிருபாசனத்துல தேவனுடைய சாட்சி பெட்டியும் சாட்சி பெட்டிக்குள்ளார தேவனுடைய பிரமாணமும் இல்லாம ஒரு ஆராதனை நடக்குமா? அங்கு பாவ மன்னிப்பு உண்டாகுமா? அங்கு ரத்தம் தெளித்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகுமா? நீங்க யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா என்ன நீங்க பொய் போதகன் என்று நீங்க சொல்லுங்க. இந்த சத்தியம் தவறு என்று சொன்னால் இதை படிக்கிற சகோதர சகோதரிகள், மற்ற சபையில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இது தவறான சத்தியம் என்றால் வாருங்கள் வழக்காடுவோம். வாருங்கள் வேதத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள் வழக்காடுவோம். எங்கே வர வேண்டும் என்று சொல்லுங்கள், வழக்காடுவோம். எலியாக்களை போல நிற்கிற காலம் இது, எலியாவை போல நிற்கிற காலம். தேவனுடைய பிள்ளைகள் எலியாவை போல, எலியா கர்மேல் பருவத்தில் நின்றது போல தேவனுடைய சத்தியத்தை இந்த கடைசி காலத்தில் அறிவிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய பிரமாணத்தை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் எலியாவை போல கடைசி கால எலியாக்களாக நிற்க வேண்டும். வாருங்கள் வழக்காடுவோம். அன்பானவர்களே, பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது இருக்கிற வருத்தத்தினாலே அல்ல, உங்கள் மீது இருக்கிற அன்பினாலே இந்த சத்தியம் போதிக்கப்படுகிறது. தேவனுடைய பிரமாணம் என்ன? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும். ஒரு சகோதரன் சத்தியம் அறியாமல் மரிப்பதை ஒரு சகோதரன் விரும்பக்கூடாது. உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல நீங்கள் பிறனிடத்திலும் அன்பு கூறுவீர்களாக. நீங்கள் சத்தியத்தை நன்றாக தெரிந்து கொண்டது போல மற்ற சகோதர சகோதரிகளுக்கும் சத்தியத்தை அறிவிப்பீர்களாக. நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக பரிசுத்தவான்களாக மாறிக்கொண்டிருப்பது போல மற்ற சகோதர சகோதரிகளையும் உலகத்தில் இருக்கக்கூடிய சகோதரனையும் பரிசுத்தர்களாக மாற்றுவீர்களாக, அன்பு கூறுவீர்களாக.
தேவனுடைய பிரமாணத்தை எடுத்து சொல்வீர்களாக, நீதியை நிலைநாட்டுவீர்களாக, பரிசுத்தவான்களை உருவாக்குவீர்களாக வேதம் சொல்லுகிறது. கவனிச்சு பாருங்க. நான் ஒரு சகோதரனை சந்திச்சேன் கும்பகோணத்திலே. ஒரு சகோதரன் அதிகமாக சத்தியம் தெரிந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு இளைஞனை, எங்களுடைய சொந்தக்கார பையனை அவன் வசீகரப்படுத்தி இருந்தான். அந்த சகோதரனை பார்ப்பதற்காக நான் சென்றிருந்தேன். இந்த ஆசரிப்பு கூடார முறைமைகளை குறித்து, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தை குறித்து, தேவனுடைய ஆலயத்திலே தேவன் செய்கிற ஆராதனையை குறித்து பேசும் பொழுது அந்த சகோதரன் சொன்னார், பரலோகத்திலே ஆலயமே இல்லைன்னு சொல்லிட்டார். எப்படி போதிச்சிருக்காங்க பாருங்க, எப்படி போதிச்சிருக்கான்னு பாருங்க. ஆலயமே இல்லைன்னு சொன்னார். எடுத்து வசனத்தை எடுத்து 2 வசனத்தையும் காட்டின உடனே, அன்பானவர்களே நீங்கள் நம்ப மாட்டீர்கள், எனக்கு முன்னாடியே பேச முடியாம எழுந்து ஓடிட்டார். ஆனால் அவர் தன்னை போதகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் அநேகருக்கு நான் சத்தியம் சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயம் பரலோகத்திலே இல்லை என்று சொல்லுவதா புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை? தேவனுடைய ஆலயமே இல்லை, பரலோகத்தில் ஆசரிப்பு கூடார முறைமையே இல்லை என்று சொல்வதா புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை? அதற்காக அப்போஸ்தலர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் ஆண்டவர். சத்தியங்களை மறைப்பதற்காகவா? நீங்கள் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அங்கு அந்த தேவனுடைய ஆலயத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராக, நிறைய ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நாம் படிக்க போறோம், நிறைய சொல்லிக் கொடுக்க போறோம். பிரதான ஆசாரியராக வெள்ளாட்டுக்கடா, இளங்கால ரத்தத்தோட இல்லைங்க, தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே உண்மையாக இருக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்திலே பிதாவிற்கு முன்பாக தம் சொந்த இரத்தத்தை எடுத்து மீறப்பட்ட பிரமாணத்தின் மீது தெளிப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சன்னிதானத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தம் சொந்த இரத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறார். இந்த சத்தியங்களை படித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகள், தங்கள் பாவங்களை அறிக்கையிடுகிற சகோதர சகோதரிகளுக்காக யாரெல்லாம் அறிக்கையிடுகிறார்களோ அன்றைய தினமே அந்த நொடி பொழுதிலே புத்தியுள்ள ஆராதனை செய்கிற பிள்ளைகள், தங்களை தேவ பலியாக ஆட்டுக்குட்டியாக ஒப்படைக்கிற பிள்ளைகளுக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை எடுத்து தெளித்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை பரலோகவாசிகளாக மாற்றி அவர்களிடத்தில் மீதமான சத்தியங்களை கொடுத்து அவர்களை உலகத்திற்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாகவும் கடைசி காலத்தினுடைய தூதை சொல்லுவதற்காக 3 தூதுகளை இந்த உலகத்திற்கு அறிவிப்பதற்காக அனுப்புவதற்காக தேவன் எத்தனை காலமாக கிபி 1ஆம் நூற்றாண்டுக்கு சென்ற ஆண்டவர் 1844ஆம் ஆண்டிலிருந்து மகா பரிசுத்தலத்தில் நின்று கொண்டிருக்கிறார். என் சகோதரனும் என் சகோதரிகளும் நானும் பரலோகாலயத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று, அன்பானவர்களே, பரலோகாலயத்திலே தேவன் செய்கிற ஊழியத்தை நோக்கி பார்க்க வேண்டும் என்று ஆட்டுக்குட்டியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தின் பாவங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, தேவனுடைய திருச்சபையில் எப்படி வெண்வஸ்திரம் தரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த காரியங்களை நீங்க படிக்கணும். அப்படியானால் அங்கு பிரமாணம் இல்லாமல் கிருபாசனம் உண்டா? கிருபாசனம் இல்லாமல் பிதா உண்டா? பிரமாணம் இல்லாமல் ஆராதனை உண்டா? பிரமாணம் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டா? அப்ப ரத்தத்தை கொண்டு போய் எது மேல தெளிப்பாங்க? பிதா மேல தெளிப்பாரா? கிருபாசனத்து மேல தெளிப்பாங்களா? அன்பானவர்களே, அது பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்தாலும் புதிய ஏற்பாட்டு காலமாக இருந்தாலும் படிக்கிறோம். அந்த பாவத்திற்காக சிந்தப்படுகிற ரத்தத்தை எடுத்துக்கொண்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவின் மீது தெளிப்பார்களா? அல்லது கிருபாசனத்தின் மீது தெளிப்பார்களா? அல்லது கிருபாசனத்தின் மேலே உள்ளே இருக்கிற சாட்சி பெட்டிக்குள்ளே இருக்கிற பிரமாணத்தின் மீது தெளிப்பார்களா? எப்படி பாவ மன்னிப்பு பெறுவோம்? எப்படி பாவ மன்னிப்பு பெறுவோம்?
நாங்க எடுத்துக்கிட்ட டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரமாணம் இல்லாமல் தேவ ஆராதனை இருக்கிறதா? பிரமாணத்தை சிலுவையிலே அடித்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்களே, அங்க நம்ம எடுத்து வாசிப்போம். யாத்திராகம புத்தகத்திலே 25வது அதிகாரத்திலே 8-9 வசனங்களை எடுத்து வாசிப்போம். யாத்திராகம புத்தகம் 25வது அதிகாரத்திலே 8-9 வசனங்களை எடுத்து வாசிப்போம். அவர்கள் நடுவில் நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. ரைட்டுங்களா? இப்ப பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மாதிரி மோசே எதை பார்த்தாரு? இப்ப யாத்திராகம புத்தகத்தில் 40வது அதிகாரத்தை வாசிச்சோம். பிரியமானவர்களே, 40வது அதிகாரம் வாசிச்சோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் கற்பித்தபடியே. இவர் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு அறையில கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிட முடியுமா? மாற்றி வைக்க முடியுமா? எதை எதை எங்கெங்க வைக்கணும், எதை எதை எங்கெங்க வைக்கணும், எது பரிசுத்த ஸ்தலம், எது மகா பரிசுத்தலம், மகா பரிசுத்தலத்துல என்னென்ன இருக்கணும், என்னென்ன தட்டுமுட்டு ஜாமான்கள்லாம் இருக்கணும், பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்கணும், என்னென்ன தட்டுமுட்டு ஜாமான்கள்லாம் இருக்கணும், பரிசுத்தலத்துக்குரிய ஆராதனை முறைமை என்ன, மகா பரிசுத்தலத்துக்குரிய ஆராதனை முறைமை என்ன, இது எல்லாமே தேவன் கற்பித்தபடி தான் அவர் செஞ்சிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கிறீங்களா? வேதத்தை எடுத்து படிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், கள்ள போதகர்கள் பிரமாணத்தை சிலுவையிலே அடித்து விட்டால் அல்லது பிரமாணம் மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பானவர்களே, பிரமாணம் எப்ப மாற்றப்பட்டது? நியாயராசிரிப்பு சபை எப்பங்க வந்தது? நியாயராசிரிப்பு சபை ஆதியிலிருந்து இருக்கா? ஆதாம் காலத்திலிருந்து இருக்கா? வாரத்தின் முதலாம் நாள் சபை ஆதாமுடைய காலத்திலிருந்து இருக்கா? ஆதாமுடைய காலத்தில் இருந்து இருக்கா? எப்ப வந்தது அந்த திருச்சபை? எப்ப வந்தது? ரோமர்கள் ஆட்சி ஆண்ட காலத்திலே, ரோமன் கத்தோலிக்க திருச்சபை வந்த காலத்திலே, கிபி 538 இருந்து கிபி 1798 வரைக்கும் ரோமன் கத்தோலிக்க திருச்சபை, இந்த திருச்சபையும் உலகத்தை ஆண்ட காலத்திலே பிரமாணம் மாற்றப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த மாற்றப்பட்ட அந்த ஞாயிறாசரிப்பு தான் பரலோகத்தில் இருக்கிறதா? புரிஞ்சுக்க வேணாங்களா? வாரத்தின் 7ஆம் நாள் என்று பரலோக கிருபாசனத்தில் இருக்கிற சாட்சி பெட்டிக்குள்ள இருக்கிற பிரமாணத்திலே வாரத்தின் 7ஆம் நாள் இருக்கிறதா அல்லது வாரத்தின் முதலாம் நாள் இருக்கிறதா? நான் முன்னாடியே இதை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறேன். இதை 2ஆவதாகவும் பதிவு செய்யறேன். வாரத்தின் முதலாம் நாள் ஆராதனை இருக்கிறதா, வாரத்தின் 2ஆம் நாள் ஆராதனை இருக்கிறதா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரும் பொழுது, 2ஆம் முறை வரும் பொழுது, ரட்சிப்பின் திட்டத்தினுடைய 2ஆம் பகுதியை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது, வாரத்தின் முதலாம் நாள் ஆராதனை செய்த தேவ பிள்ளைகளை பரலோகத்திற்கு அழைப்பாரா? வாரத்தின் 7ஆம் நாள் ஆராதனை செய்த தேவ பிள்ளைகளை பரலோகத்திற்கு அழைப்பாரா? வாருங்கள் வழக்காடுவோம். அன்பானவர்களே, வெறுப்பிற்காக அல்ல, சத்தியத்தை புரிந்து கொள்வதற்காக, சத்தியத்தை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்காக. வழக்காடுதல் என்பது போட்டிக்காக அல்ல. நீ வெற்றி பெறுவாயா அல்லது நான் வெற்றி பெறுவனா, நீ சிறந்தவனா அல்லது நான் சிறந்தவனா என்பதற்காக அல்ல, சத்தியத்தை பகிர்ந்து கொள்வதற்காக. பரலோகத்தில் இருக்கிற சாட்சி பெட்டி முதல் வந்ததா? அந்த மாதிரி ஆண்டவர் கொடுத்தாரா? அந்த மாதிரியின்படி மோசே பூலோகத்திலே ஆலயத்தை உண்டு பண்ணி தட்டுமுட்டு ஜாமான்களை உண்டு பண்ணினாரா? அல்லது பூலோகத்தில் வந்த இப்பொழுது இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை சபை வாரத்தின் முதலாம் நாள் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களே, அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்களே, திரள் திரளாக கூட்டம் கூட்டமாக சென்று கொண்டிருக்கிற திருச்சபைக்கு போதகர்களாக இருக்கிறார்களே, இந்த திருச்சபையை பார்த்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய மகா பரிசுத்தலத்தில் கிருபாசனத்துக்குள்ள இருக்கிற சாட்சி பெட்டிக்குள்ள இருக்கிற 10 பிரமாணத்தில் இருக்கிற 4வது பிரமாணம் இருக்கிறதா? 10 பிரமாணத்திலே
4வது பிரமாணம் தான் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக. ஏனென்றால் சிருஷ்டிகர் யார் என்பதை தெரியப்படுத்துகிற பிரமாணம். 10 பிரமாணங்கள் இருக்கலாம், அதில் தலைமை வகிக்கிற பிரமாணம் 4வது பிரமாணம். தலைமைத்துவம் வகிக்கிற பிரமாணம் 4வது பிரமாணம். 4வது பிரமாணத்திலே தான் சிருஷ்டிகர் யார் என்று அறிவிக்கப்படுகிறது. கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் அவைகள் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அந்த நாளை ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தமாக்கினார். அந்த மாதிரியே தான் மோசே கிட்ட கொடுத்தாரு. அன்பானவர்களே, இப்ப பரலோக ஆலயத்துல தான் உண்மையான பாவ பரிகாரம் நடக்கிறது என்பதையே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கள்ள போதகர்கள் மறைக்கிறார்கள் என்றால், சாத்தானை வைத்துக் கொண்டு அதிசயம் அற்புதங்களை செய்து கொண்டு ஓய்வு நாளை மாற்றி போடுகிறார்கள் என்றால், ஆண்டவர் ஓய்வு நாளை மாற்றி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். பிரமாணத்தை சிலுவையிலே அடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார்கள். பிரமாணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். நாமெல்லாம் விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். விசுவாசம் வந்த பிறகு பிரமாணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, அப்படியானால் நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றவர்களானால், நீங்கள் நானும் பாவ மன்னிப்பு பெற்றிருந்தால், நான் யாருடைய சந்ததியில் இணைக்கப்பட வேண்டும்? நான் ஆபிரகாம் சந்ததியில் இணைக்கப்பட வேண்டுமா இல்லையா? ஆபிரகாம் சந்ததியில் இணைக்கப்பட வேண்டுமானால் அந்த சபை இருக்க வேண்டுமானால் ஆபிரகாம் சபையோடு சேர வேண்டுமா இல்லையா? ஆபிரகாம் திருச்சபையில் என்ன இருக்கிறது? ஆபிரகாம் திருச்சபையுடைய, இஸ்ரவேல் திருச்சபையுடைய அடையாளங்கள் என்ன? பிரமாணம் இல்லாமல் ஆராதனையா? அன்பானவர்களே, வேதத்தை படிக்கிறீங்களா? ஆராதனை படிக்கிறோம், வாசிங்க, வாசிங்க. ஆராதனைக்காக உலகம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ரோமர் 9:4 தேவ ஆராதனையும் பாத்தீங்களா, வாக்கு தத்தங்களும் அவர்களுடைய ரைட்டுங்களா? இந்த தேவனுடைய பிரமாணத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான், அந்த ஆதாம், முந்தின ஆதாம் மூலமாக அடைக்கப்பட்ட அந்த பரலோக வாசலை திறப்பதற்காகத்தான், இந்த சத்தியத்தை நிலைநிறுத்துவதற்காகத்தான் பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு வந்தார். வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. வாக்கு தத்தங்கள் என்று சொன்ன உடனே ஞாயிற்றுக்கிழமை சபையில் இருக்கிறவர்கள் எல்லாம் மற்ற காரியங்களை குறித்து, பணத்தை குறித்தும், பொருளை குறித்தும், வீட்டை குறித்தும், நிலங்களை குறித்தும், உலக ஆசீர்வாதங்களை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிற வாக்கு தத்தங்களை எழுதி பிரிண்ட் செய்து எல்லா பிள்ளைகளும் கொடுத்து ஏமாற்றுகிறார்கள். வாக்கு தத்தங்கள் எதற்காக? வாக்கு தத்தங்கள் எதற்காக கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். சரிங்களா பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், பவுல் அழகா சொல்றார். இதை குறித்து அடுத்த செய்தி ஒவ்வொன்றும் போட போறோம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாம் சந்ததியராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எப்ப சுதந்திரம் கிடைக்கும்? பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்தை ஒதுக்கிட்டா, பரலோகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரத்தத்தால பாவ பரிகாரம் செய்வதற்காக தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறாரு, அந்த சத்தியத்தை மறைத்துட்டா, அவருடைய சொந்த ரத்தத்தை எடுத்து பரலோகத்தில் இருக்கக்கூடிய சாட்சி பட்டியல் இருக்கிற பிரமாணத்தின் மீது தெளிக்க போறாரு, அந்த சத்தியத்தை விட்டுட்டா, பரலோகத்தில் இருக்கிற ஆலயத்துல இருக்கிற சாட்சி பட்டியல வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று எழுதியிருக்கிறது, அந்த சத்தியத்தை மறைத்துட்டா, வாரத்தின் முதல் நாள் சத்தியம் என்று சொல்லிக் கொடுப்பதா? வாரத்தின் முதல் நாள் ஆராதனை என்று சொல்லிக் கொடுப்பதா? அந்த ஆராதனை இருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். ஆகையினாலே இந்த தேவனை குறித்து, தேவன் எதற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி உயிர் தெழுந்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு காரியங்களை அடுத்தது படத்தோடு நாம் படிப்போம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்தது வேதம் சொல்லுகிறது, இருதரத்தாரையும் ஒன்றாக்க வேண்டும். அந்த இருதரம் என்றால் என்ன? சேத்தினுடைய பரம்பரையாக இருந்த ஆராதனை முறைமைகளை கற்றுக்கொண்டு
வழிமுறைகள் மூலமாக ஆண்டவருக்கு ஆராதனை செய்து பிரமாணத்தை நிலைநாட்டின அந்த இஸ்ரவேல் சந்ததி, அந்த சந்ததியோடு புதிய ஏற்பாட்டுகள் திருச்சபையை கொண்டு போய் இணைக்கணும். அதை அடுத்த பிரசங்கம் பண்ணுவோம். புரியுதுங்களா? அப்ப யார் கள்ள போதகர்கள்? ஓய்வு நாளை, வாரத்தின் 7ஆம் நாளை கை கொண்டு நடக்கிறவர்கள் கள்ள போதகர்களா? 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள் என்று சொல்லுகிற ஊழியக்காரர்கள் கள்ள போதகர்களா? இல்லாத கருத்தை, வேதத்தில் இடம்பெறாத கருத்தை, பரலோகத்தில் இடம்பெறாத கருத்தை எடுத்து உலகத்திற்கு பொய்யாக வாரத்தின் 1ஆம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார்களே, அவர்களெல்லாம் நல்ல போதகர்களா? அப்ப அவர்களோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா? அவர்கள் மூலமாக நடக்கிற அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் தேவனே செய்கிறாரா? இந்த பரிசுத்த அந்த அந்த அற்புத அதிசயங்களை குறித்து அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவா பார்ப்போம். நிறைய தடை இருக்கிறது, வீடியோ போட முடியல. அன்பானவர்களே, இன்னைக்கு 2-3 வசனங்களை நாம் எடுத்து தியானித்திருக்கிறோம். குறிப்பாக புதிய ஏற்பாட்டு கால திருச்சபை பழைய ஏற்பாட்டு கால திருச்சபையோடு சேர வேண்டும். நல்ல ஒளிவ மரத்தோடு காட்டு ஒளிவ மரம் இணைக்கப்பட வேண்டும். சேத்து பரம்பரையோடு காயின் பரம்பரை சேர்க்கப்பட வேண்டும். மொத்தத்திலே ஆதாமுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆதாமுடைய பிள்ளைகள் சாத்தானுடைய ராஜ்யத்தில் இருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். தேவ திட்டம். சரிங்களா? நடத்திய அதிக காரியங்கள்ல இன்னைக்கு நான் முன்வைச்ச முக்கியமான காரியம் என்னவென்றால், பிரமாணம் இல்லாமல், தேவனுடைய 10 பிரமாணம் இல்லாமல் சிங்காசனம் இல்லை. ஒரு வசனத்தை லாஸ்டா எடுத்து படிப்போம். சங்கீதம் 89:14 வசனத்தை எடுத்து வாசிப்போம். 89:14 வசனம். சங்கீதம் 89:14 வசனம். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம், கிருபையும் சத்தியமும் உமக்கு முன்பாக நடக்கும். ஆண்டுடைய சிங்காசனம் என்றால் என்ன? சரிங்களா? அந்த ஆண்டுடைய சிங்காசனத்தில் என்ன இருக்கணும்? ஜஸ்டிஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆங்கில வேதாகமத்திலே படிக்கும் பொழுது, தேவனுக்குள் பிரியமானவர்களே, நீதி, ஜஸ்டிஸ், அந்த நீதியை மீறுகிறவர்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு. அப்போ தேவனுடைய சிங்காசனத்தில் என்ன இருக்கிறது? நியாய தீர்ப்பு எதை வைத்து செய்வார்? வாரத்தில் 1ஆம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லுகிற பிரமாணத்தை வைத்தார் உலகத்தை நியாயம் தீர்ப்பார். அன்பானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கிருபை, நீதி, நியாயம், கிருபை, சத்தியம், இதான் தேவனுடைய சிங்காசனம். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், இதான் தேவனுடைய சிங்காசனம். எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்களா? அப்ப தேவனுடைய சிங்காசனத்தில் என்ன இருக்கும்? பிரமாணம் இருக்கும். பிரமாணம் இல்லாம ராஜரிகம் உண்டா? அவர் பரலோக ராஜாவா இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. கர்த்தாதி கர்த்தரா இருக்க முடியுமா? ராஜாதி ராஜாவா இருக்க முடியுமா? பிரமாணம் இல்லாம சாத்தானை நியந்திருக்க முடியுமா? சாத்தானுடைய தூதர்களை நியந்திருக்க முடியுமா? துன்மார்க்கர்களை நியந்திருக்க முடியுமா? சத்தியம் தெரியாம எப்படிங்க நியந்திருக்க முடியும்? ஆகையினாலே தேவனுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலர்கள், அவர்கள் இஸ்ரவேலர்கள். இப்ப இஸ்ரவேலர்கள் என்ன இருக்கணும்? அவங்களுக்கு ஒண்ணு புத்திர சுவிகாரம் இருக்க வேண்டும். ஒண்ணு என்ன இருக்கணும்? புத்திர சுவிகாரம் இருக்க வேண்டும். 2 மகிமை இருக்க வேண்டும். 3 உடன்படிக்கைகள் இருக்க வேண்டும். 4 நியாய பிரமாணம் இருக்க வேண்டும். 5 தேவ ஆராதனை இருக்க வேண்டும். 6 வாக்குத்தத்தங்கள் இருக்க வேண்டும். சபை இது இருக்கா உங்க சபையில? உங்க போதகர்கள் இருக்க சபை இருக்கா? இது புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? நான் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தை பேசுறேன்னா பழைய ஏற்பாட்டு சத்தியத்தை பேசுறேன்னா? புதிய ஏற்பாட்டு சத்தியத்துல பிரமாணம் இருக்கும்போது அதுல 7ஆம் நாள் ஓய்வு நாள் இருக்காதுங்களா? அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு கால சத்தியத்துல 10 பிரமாணம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதுல வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று இருக்காதா? வாரத்தின் 1ஆம் நாள் என்று எழுதியிருக்குமா? பொய்யா
புழுகுகிற, உலகத்தை கெடுக்கிற, கண்களை குருடாக்கி போடுகிற, சபையை முடமாக்குகிற கள்ள போதகர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள கிறிஸ்துகளையும் நம்பி, பாவ மனிதனை நம்பி இந்த உலகத்தில் ஜீவிக்க கூடாது. ஆகையினால இந்த சத்தியங்களை படித்திருக்கிற நீங்களும் நானும் தொடர்ந்து இந்த சத்தியங்களை குறித்து படிக்க வேண்டும். மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். கொலோசியர் புத்தகத்தில் படிக்கிறோம், பூமிக்கு அடுத்தவைகளை அல்ல, அது முடிந்து விட்டது, மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். மேலானவைகளை நோக்கி பார்த்து, அங்க இருக்கிற ஆசரிப்பு கூடார முறைமையை நோக்கி பார்த்து, அங்க இருக்கிற மெல்கிசேதேக்கினுடைய முறைமையை நோக்கி பார்த்து, அங்க இருக்கிற மகா பரிசுத்தலத்தில் நடக்கிற ஆராதனை முறைமையை நோக்கி பார்த்து, அங்க நியாய தீர்ப்பு எப்படி நடக்கிறது, நுட்ப நியாய விசாரணை எப்படி நடக்கிறது, பிரமாணம் இல்லாமல் நடக்குமா, பிரமாணம் இல்லாமல் ஆராதனை இருக்குமா, பிரமாணம் இல்லாமல் தேவன் சிங்காசனம் இருக்குமா என்பதெல்லாம் புரிந்து கொண்டு, இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு மனம் மாறி வாரத்தின் 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்பதையும் புரிந்து கொண்டு, ஓய்வு நாளை கைகொள்கிற பிள்ளைகள் தான் புத்திர சுவிகாரம் உடையவர்கள், ஓய்வு நாளை வாரத்தின் 7ஆம் நாளை கைகொள்கிற பிள்ளைகள் தான் மகிமைக்குரியவர்கள், வாரத்தின் 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கைகொள்கிற பிள்ளைகள் தான் உடன்படிக்கையை தேவனோடு உடன்படிக்கைக்கு பாத்திரர்கள், வாரத்தின் 1ஆம் நாளை 7ஆம் நாளை ஓய்வு நாளாக கைகொள்கிற பிள்ளைகள் தான் உண்மையான தேவ ஆராதனை செய்கிற பிள்ளைகள், வாக்குத்தத்தங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்பதை புரிந்து கொண்டு மனம் திரும்புவோம். கர்த்தருடைய 2ஆம் வருகைக்காக பரிசுத்தமாகுவோம், வருகைக்காக ஆயத்தப்படுவோம், மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.